யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எங்கட மக்களுடைய அடிப்படை தேவை கூட பூர்த்தி செய்ய முடியாத கட்சிகள் தான் கடந்த காலத்திலே ஆட்சியில் இருந்தாங்க. இன்னைக்கு மலையத்தில் உள்ள பழம்பெரும் கட்சிகள், இன்னைக்கு அந்த கட்சியில தலைமைத்துவம் கூட சாதாரண மலையத்தை சார்ந்தவங்க கிடையாது. எல்லாமே குடும்ப அங்கத்தவர்கள். அந்த குடும்ப பரம்பரை மாத்திரம்தான் அந்த கட்சியிலே தலைவராகவும் செயலாளராகவும் இருக்க முடியும். இன்னைக்கு மலையகத்தில் எத்தனையோ இளைஞர்கள், யுவதிகள், நீங்க எத்தனையோ புத்திஜீவிகள் இருக்காங்க. ஏன் இந்த புத்திஜீவிகளுக்கு அந்த கட்சிகள்ல தலைமை பொறுப்பை கொடுக்க முடியாது? ஏன்னா அவங்களுக்கு தேவை எங்களை இப்படியே தொடர்ச்சியாக அடிமைகளாக வைத்திருக்க வேண்டும். அவர்கள் மட்டும்தான் ஆள பிறந்தவர்கள், அவர்கள் மாத்திரம்தான் ஆள வேண்டும் ஒரு எண்ணத்தோடு இருப்பவர்கள். ஆனா இன்னைக்கு என்ன சொன்னாங்க? அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வந்தா இந்த நாட்டில் இனங்களுக்கு இடையிலான பிரச்சனை வரும்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து ஒரு வருஷம் இந்த நாட்டில் இதுவரைக்கும் ஒரு சிறிய கீறல் கூட சிறுபான்மை மக்களுக்கு ஏற்பட்டது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நாட்டில் மக்கள் ஒற்றுமையா இருக்கின்றார்கள். இன்னைக்கு சட்டம் எல்லாத்துக்கும் சமனாக இருக்கிறது. முன்பு பார்த்தீங்கன்னு சொன்னா சட்டம் யாருக்கு செல்லுபடியாகும்? சட்டம் யாருக்கு தன் கடமையை செய்யும்? ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர், ஒரு வறியவர் ஏதாவது சில தவறியாச்சும் ஒரு பிழையை செய்கின்ற பொழுது உடனடியாக போலீசார் அவரை கைது செஞ்சு சிறையில் அடைத்து நீதிமன்றம் விசாரிச்சு அவர் ஜெயிலில் அடைப்பாங்க. சொல்லுவாங்க என்னது, இவர் பிழை செஞ்சிட்டார், அதனால நீதிமன்றம் தன் கடமையை செய்யும் சொல்லி கடந்த காலத்தில் இருந்துச்சு. பணக்காரன், உயர் பதவியில் இருக்கிறவங்க எவ்வளவு மோசமான விடயங்களும் செய்யலாம். நாட்டில் கோடி கோடி பணங்களை அவர்கள் கொள்ளையடிக்கலாம். நாட்டினுடைய வளங்களை அவர்கள் விற்பனை செய்யலாம். அவர்கள் கொலை செய்யலாம், கொள்ளையடிக்கலாம், ஊழல் செய்யலாம். ஏனால் அவர்களுக்கு சட்டம் அவர்களுக்கு பாயாது. ஏன்னா அவர்கள் உயர்ந்தவர்கள் என்ற எண்ணத்தோடு இருந்தார்கள். ஆனால் எங்களுடைய ஜனாதிபதி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சட்டம் அனைவருக்கும் சமன் என்று சொன்னார்கள். இன்று என்ன நடந்திருக்கிறது? யாருமே நினைச்சு பார்க்கல. ரணில் விக்ரமசிங்க ஏன்னா என்ன சொன்னாங்க? சிறந்த மனிதர், நல்ல ஊழல் இல்லாத மனிதர்னு சொன்னாங்க. ஆசியாவின் நரிமண்டைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? இன்னைக்கு ஜனாதிபதி அவர்கள் சரியான முறையில் விசாரணை செஞ்சு இன்னைக்கு மேலிடத்திலிருந்து கீழிடம் வந்து இன்னைக்கு போலினா சிறைக்கு செல்றாங்க. இன்னைக்கு 1-2 இல்ல, இன்னைக்கு கொஞ்சம் பேர் வெளியே இருந்து பேசிக்கிருக்காங்க. ஏன் பேசுறாங்க? அவங்களுக்கு பயம். நாளைக்கு சரியான முறையில் விசாரிக்கப்படுற போது எல்லா ஊழல்வாதியும் ஜெயிலுக்குள்ள போறாங்க. அந்த பயத்துக்கு தான் என்ன சொல்றாங்க, எதிர்வரும் 21ஆம் தேதி கொழும்புக்கு வாருங்கன்னு. இந்த நாட்டில் முன்னமாக்கல் இன்னைக்கு எல்லா மக்களும் இன்னைக்கு புத்தியோடு இருக்காங்க. எல்லா மக்களும் இன்னைக்கு ஒரு சிறந்த ஒரு சிந்தனையோடு இருக்காங்க. எனவே கடந்த காலமாக எதிர்கட்சிகளுக்கு மக்களை ஏமாற்ற முடியாது. எனவே இந்த இந்த எதிர்கட்சியில் உள்ளவங்களுக்கு இப்ப பயம் வந்துருச்சு. நான் செஞ்ச தவறுக்கு அனுர அரசாங்கம் தண்டனை கொடுக்க போகுது, நான் செஞ்ச ஊழலுக்கு நான் ஜெயிலுக்குள்ள போறேன், நான் செஞ்ச கொள்ளைக்கு எதிராக என்னை விசாரிச்சு உள்ளுக்கு தள்ள போறாங்க. இந்த பயத்துல இப்ப என்ன செய்யறான்னு கேட்டா நாட்டில் வந்து குழப்பத்தை உண்டு பண்ண பாக்குறாங்க. எனவே ஒரு காலமும் அதுக்கு நாங்க இடம் கொடுக்க மாட்டோம். சட்டம் என்பது எல்லோருக்கும் சமன். மலையக மக்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தார்கள் தங்களுக்கான சம்பள உயர்வு. கடந்த கால சம்பள உயர்வு கேட்டு என்ன செய்வோம்? எல்லா தோட்டங்களிலும் போராட்டம் நடக்கும். ஒவ்வொரு தொழிற்சங்கங்களும் மக்களை தயார்படுத்தி போராட்டங்கள் இறங்குவார்கள். இளைஞர் யுவதிகள் கொழும்பு நகரிலே போராட்டம் நடத்துவார்கள். தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தப்பட்டால் மாத்திரமே சிறிய அளவு சம்பளம் உயர்த்தப்படும். ஆனால் இந்த அனுரகுமார திசாநாயக்க எங்களுடைய தலைவர் மீது மலையக மக்கள் வச்சிருந்த நம்பிக்கை, நிச்சயமாக எங்களுக்கான சம்பளத்தை உயர்த்தி தருவாய் என்று மலையக மக்கள் பொறுமையாக இருந்தார்கள். இந்த தொழிற்சங்கங்கள் முயற்சி செய்தார்கள் மக்களை குழப்புவதற்காக. என்ன சொன்னார்கள்? 10 ரூபாவை அடிப்படை சம்பளமாக உயர்த்தி காட்டுங்கள் ஒரு சவால் விட்டாரு. அவரை இப்ப காணோம், பாராளுமன்றத்தில் காணோம், அவரை ஊடகத்திலையும் காணோம். 10 ரூபாயை நீங்க உயர்த்தி காட்டுங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் 400 ரூபாய் உயர்த்தி தோட்ட தொழிலாளர்களுக்கு 1750 ரூபாய் சம்பளத்தை உயர்த்தி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நேற்று முந்தானத்தில் நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. எங்களுடைய அரசாங்கம் இவ்வளவு கஷ்டப்பட்டு அரசாங்க நிதியிலிருந்து, இதுவரைக்கும் எந்த அரசாங்கமும் அரசாங்க நிதியிலிருந்து தோட்ட தொழிலாளருக்கு சம்பளத்தை கூட்டினது கிடையாது. முதல் எங்களுடைய அரசாங்கம்
5000 மில்லியன் ரூபாயை அரசு நிதியிலே தோட்ட தொழிலாளர்கள் வழங்கி இருக்கிறது.